முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், உங்கள் திருமணத் தடையால் அவதியா? ஜாதகத்தில் கிரகங்களின் நிலை வலுவடைய வேண்டுமா? இந்த பரிகாரங்கள் செய்யுங்கள். வியாழன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்கள் திருமணத்தில் தோஷ நிலையில் இருந்தால் இந்த பரிகாரம் முடிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும். சிவபெருமானுடன் பார்வதி தேவியையும் வழிபட வேண்டும். திருமணம் தாமதமாகுமா? சிலருக்கு ஜாதக அமைப்பு ரீதியாக மிகவும் தாமதமாக வாய்ப்பு உள்ளது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் வலுப்பெற இதை செய்யுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைக்கு சரியான நேரத்தில் மற்றும் சரியான வயதில் திருமணம் செய்து வைக்க விரும்புவார்கள். அதன்படி திருமணத்திற்கு வரன் தேடப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் திருமணம் செய்ய திட்டமிடும் பொழுது அவர்கள் சில பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றனர். திருமண தாமதத்திற்கு பல காரணங்கள் உள்ளன. ஆனால் வேத ஜோதிடத்தின்படி திருமணம் தாமதப்படுவதற்கான பல்வேறு காரணங்களில் ஒன்று கிரக தோஷம். ஜன்ம ராசியில் உள்ள பல கிரகங்கள் திருமணம் தொடர்பான விஷயங்களில் பிரச்சனைகளை உருவாக்கின்றன. இந்த கிரகங்களின் நிலைகளை சரியாக புரிந்து கொண்டால் ஜோதிட ரீதியாக அவற்றுக்கான பரிகாரங்களை பின்பற்றலாம். அப்போது திருமணத்தில் இருந்த ஜாதக ரீதியான பிரச்சனைகள் நீங்கும். அந்த கிரகங்கள் என்ன? தடுப்பு நடவடிக்கைகளை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை கண்டுபிடிப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்தில் 7வது வீட்டில் தசா அல்லது அந்த தசா இருந்தால், 6ஆம் வீட்டை பொறுத்தவரை அந்தர் தசா இருந்தால் திருமணம் தாமதமாகும். ஜோதிடர்களின் கூற்றும்படி 6வது அல்லது 10ஆம் வீடு திருமணத்தில் சிக்கல்களை உருவாக்குகிறது. மேலும் 7வது வீட்டில் சனி இருந்தால் திருமணத்தில் தாமதம் ஏற்படும். ஜாதகத்தில் 7வது வீட்டில் செவ்வாய் ராகு கேது இருந்தால் திருமணம் தாமதம் ஆகலாம். மேலும் சனி செவ்வாய், சனி ராகு, செவ்வாய் ராகு அல்லது சனி சூரியன், செவ்வாய் சூரியன், சூரியன் ராகு சேர்க்கை 7 மற்றும் 8ஆம் வீட்டில் இருக்கும்போது திருமணத்திலும் சிக்கல்கள் எழுகின்றன. குஜ தோஷம் திருமண தாமதத்திற்கு ஒரு பெரிய காரணம். வியாழன் அல்லது வேறு ஏதேனும் நன்மை தரும் கிரகம் 7வது அல்லது 12வது வீட்டில் இருந்தால், சந்திரன் பலவீனமாக இருந்தால் திருமணத்தில் தடைகள் இருக்கும். ஜாதகத்தில் உள்ள சில வீடுகளும் திருமணத்திற்கு காரணம் ஆகின்றன. 7வது வீடு திருமண வீடு. சுப கிரகம் அல்லது ஆதி தெய்வங்களின் அதிபதி வியாழன் அல்லது சுக்கிரன் சரியாக அமையவில்லை என்றால் திருமண வாய்ப்புகள் குறைவு. மேலும் வியாழன் 7வது வீட்டில் இருந்தால் 25 வயதில் திருமணம் நடக்கும். வியாழன் மற்றும் சூரியன் சரியாக இல்லை என்றால் திருமணம் 1.5 ஆண்டுகள் தாமதமாகும். மேலும் ராகு அல்லது சனி பாதிப்பால் திருமணம் 2-3 வருடங்கள் தாமதமாகும். தாம்பத்தியத்தில் உள்ள பிரச்சனைகள் இருந்து விடுபட சில பரிகாரங்களை கண்டுபிடிப்பது நல்லது. இவ்வாறு செய்வதன் மூலம் திருமணம் தாமதத்தை குறைக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகத்தில் மங்கள தோஷம் இருந்தால் அவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஜோதிடர்களின் கூற்றுப்படி செவ்வாய் கிரகத்தின் மோசமான தாக்கத்தை குறைக்க செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும். ஹனுமான் கோவிலுக்கு செல்ல வேண்டும். லட்டுகளை அனுமனுக்கு படைக்க வேண்டும். மேலும் ஹனுமனுக்கு செந்தூரம் அர்ச்சனை செய்தால் மங்கள தோஷம் குறையும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கடவுள்களின் அதிபதியான வியாழன் திருமண கிரகம் என்று அழைக்கப்படுகிறது. வியாழன் வலுவிழந்தால் திருமண வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படும். எனவேதான் வியாழன் ஸ்தானம் மேம்பட மஞ்சள் ஆடை அணிந்து விஷ்ணுவை வழிபட வேண்டும். துவரம்பருப்பு, வாழைப்பழம், மஞ்சள், குங்குமம் போன்றவற்றை கடவுளுக்கு சமர்ப்பிப்பது நன்மை தரும். முடிந்தால் 11 அல்லது 21 வியாழன் விரதம் இருப்பது பலனை தரும். நீண்ட நாட்களாக
திருமணத்தில் தாமதம் ஏற்பட்டால் சிவலிங்கத்தை வழிபட வேண்டும். இது மட்டுமின்றி விநாயகரை தவறாமல் வழிபட வேண்டும். விரைவில் திருமணம் நடைபெற விஷ்ணு மற்றும் லட்சுமி தேவியையும் வழிபட வேண்டும். அவர்களுக்கு கீர் வழங்க வேண்டும். வியாழன், செவ்வாய், சனி ஆகிய கிரகங்கள் திருமணத்தில் தோஷ நிலையில் இருந்தால் இந்த பரிகாரம் சாவடியை முடிக்க பயனுள்ளதாக இருக்கும். ஒவ்வொரு திங்கட்கிழமையும் விரதம் இருக்க வேண்டும். சிவபெருமானுடன் பார்வதி தேவியையும் வழிபட வேண்டும். மேலும் திருமணம் தொடர்பான பொருட்களை பார்வதி தேவிக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் திருமணத் தடைகள் நீங்கும். திருமணத் தடைகள் நீங்க சனிக்கிழமை தோறும் சிவலிங்கத்திற்கு கருப்பு எள் அர்ச்சனை செய்ய வேண்டும். இது மிகவும் பயனளிக்கிறது. தவிர சனிக்கிழமையன்று கருப்பு துணியில் கருப்பு மெழுகு, இருப்பு, கருப்பு எள் மற்றும் சோப்பு தானம் செய்வதன் நன்மை பயக்கும். ஜோதிடர்களில் பரிந்துரைத்தபடி திருமணத்தில் தடைகள் இருந்தால் படுக்கை அறையில் ராதாகிருஷ்ணனின் உருவப்படத்தை வைக்கலாம். கிழக்கு அல்லது வடக்கு திசையில் வைத்தால் நல்ல பலன் கிடைக்கும். பொறுப்பு துறப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவான அடிப்படையில் உள்ளன. தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். இந்த பதிவை இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.